விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் அரசு பேருந்தில் கருப்புசாமி என்பவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். அவரை சுட்டுக் கொன்றுவிட்டு 2 பேர் தப்பி ஓடி இருக்கிறார்கள். இந்த சம்பவம் விருதுநகர் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை அங்குள்ள எமது செய்தியாளர் கருப்புசாமியிடம் கேட்கலாம். கருப்புசாமி, சொல்லுங்க, இப்போ அரசு பேருந்துல ஒருத்தரை சுட்டுக் கொண்டுட்டு 2 பேர் தப்பி ஓடி இருக்காங்க. எப்போது இந்த சம்பவம் நடைபெற்றது கருப்புசாமி? வணக்கம் மேடம். காலையில 10:30 கோவில்பட்டியில கருப்பசாமியும் பிளஸ் அவரது நண்பர்களும் 3 பேர் மதுரையை நோக்கி பயணம் பண்றாங்க மேம். பயணம் பண்ணும்போது சாத்தூருக்கு அருகே வரும்போது இருவரும் வாய் தகராறு வருகிறது மேம். அந்த வாய் தகராறில் கருப்பசாமியை மீதி இருந்த 7 சுற்றுவிட்டு சாத்தூர் பகுதியில் இது போயிட்டாங்க, தப்பிச்சு போயிட்டாங்க மேம். கருப்பசாமி, இப்போ சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த கருப்பசாமி அப்படிங்கிறவர் யார் அப்படிங்கிற விவரங்கள் தெரிஞ்சதா? அவரோட பயணம் செய்த நண்பர்கள் யார் அப்படிங்கிற விவரம் தெரிஞ்சதா? இப்போ அந்த நண்பர்கள் எப்படி இருக்காங்க? அவங்க கிட்ட நீங்க பேசுனீங்களா? அந்த நண்பர்கள் மேம், அவங்க சுட்டுக் கொண்ட நபர்கள் அவர்கள் முன்விரோதம் காரணமாக சுட்டுக் கொண்டார்களா அல்லது தொழில் காரணமாக சுட்டுக் கொண்டார்களா என்பது போலீஸ் விசாரணை மேம் தெரிய வரும். போலீசார் இது தரப்புல இந்த சம்பவம் பற்றி என்ன சொல்றாங்க? விசாரணை எல்லாம் தொடங்கிட்டாங்களா? காவல்துறை இப்போது ஒரு தனிப்படை அமைத்து அவங்க 2 பேரையும் தப்பி சென்ற இருவரையும் தேடிக்கிட்டு இருக்காங்க. காவல்துறை அவங்களை அரெஸ்ட் பண்ணால் மட்டுமே தான் இது சம்பந்தமான முழு விவரத்தையும் தர முடியும்னு காவல்துறை தரப்புல சொல்லியிருக்காங்க மேம். இப்போ சாதாரண ஒரு பயணிகள் இடத்துல துப்பாக்கி எப்படி வந்தது, அது என்ன துப்பாக்கி அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சதா? இது பற்றி காவல்துறை ஏதாவது சொல்லியிருக்காங்களா கருப்பசாமி? அதே பேருந்துல பயணம் செய்தவர்கிட்ட நம்ம கேட்கும் போது இருவரும் 3 பேரும் சாதாரணமாகத்தான் வந்து கொண்டிருந்தாங்க. ஆனால் வரும் வழியில அவங்க 3 பேருக்கும் தகராறு ஏற்படும் போது திடீர்னு சுட்டதுனால அவங்க பயணிகள் பெரும் அதிர்ச்சிக்குள்ளா இருக்கிறாங்க. அதாவது அந்த பயணிகள் அவங்க யாரு, அவங்க கையில் என்ன மாதிரியான துப்பாக்கி இருந்தது அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும்னு சொல்றாங்க மேம். அரசு பேருந்துல இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. துப்பாக்கியால் சுட முயன்ற போதே பயணிகள் அவர்களை தடுக்கவில்லையா? அந்த பயணிகள் இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க கருப்பசாமி? பயணிகள் பெரும் அதிர்ச்சிக்குள்ளதான் இருக்காங்க மேம் இப்ப வரைக்கும். ஆனா பயணிகள்கிட்ட நம்ம பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, அவங்க சாதாரணமா தான் பேசிட்டு வந்தாங்க. அவங்க 3 பேரும் சண்டை போடுங்கிற மோட்டிவேஷன் இது வரைக்கும் அவங்க பேசவே இல்லை. திடீர்னு ஆரம்பிச்சாங்க. திடீர்னு அவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் ஆயிடுச்சு. திடீர்னு ஒருத்தர் துப்பாக்கி எடுத்து தான் மறைத்து இருந்த துப்பாக்கி எடுத்து அவரை சுட்டுட்டு பஸ் விட்டு இறங்கி ஓடிட்டாங்கன்னு சொல்றாங்க மேம். இந்த சம்பவம் நடந்த இப்போ அந்த பேருந்து எங்க இருக்கு? அந்த பேருந்துல எத்தனை பேர் பயணம் செஞ்சாங்க? இப்ப அவர்களிடத்துல எல்லாம் விசாரணை நடைபெற்று வந்திருக்கிறதா கருப்பசாமி? காவல்துறை சம்பவ இடத்துக்கு வந்திருக்காங்க மேம். இன்னும் பாடி எதுவும் ரெக்கவர் பண்ணல. அவங்க பேருந்து பயணிகள் அவங்களுக்கு மாற்று பேருந்து கொடுத்து அவங்க பயணம் செய்ய வேண்டிய ஊர்களுக்கு அவங்க அனுப்பி வச்சிட்டு இருக்காங்க. இது சம்பந்தமா காவல்துறை அதிகாரிகள் பயணிகள் ஒரு சிலருக்கு மட்டும் அவங்க பக்கத்துல உட்கார்ந்தவங்க மட்டும் அவங்க விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க மேம். பயணிகள் தரப்புல இருந்து இதை பற்றி என்ன சொல்றாங்க? அதை பற்றி பயணிகள் கிட்ட நீங்க ஏதாவது பேசியிருக்கீங்களா? அவங்க ஏதாவது கருத்து சொல்லியிருக்காங்களா? பயணிகள் இப்ப வரைக்கும் அடிச்சுதான் இருக்கிறாங்க. பயணிகள் இது வரைக்கும் நம்ம யாரும் சொல்ல மாட்டேன். ஏன்னா காவல்துறை வட்டாரத்துக்குள்ள அவங்க எல்லாருமே இருக்கிறதுனால பயணிகளை நம்ம நெருங்க முடியல மேம். ஓகே கருப்பசாமி, இப்ப காவல்துறையினர் எத்தனை பேர் அந்த சம்பவ இடத்திற்கு வந்திருக்காங்க? யாருடைய தலைமையில அங்க இப்ப விசாரணை நடைபெற்று வந்திருக்கிறது? இங்க பாத்தீங்கன்னா சாத்தூர் பரந்தாள் ஜங்ஷன் சொல்லிட்டு ஒரு ஏரியால அந்த பஸ் நிக்குது. இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா சாத்தூர் நகர காவல் இன்ஸ்பெக்டர் கண்ணன் தலைமையில ஒரு குழு அவங்க விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க மேம்.
விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் பேருந்தில் பயணம் செய்த ஒரு பயணி சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். கருப்புசாமி என்கின்ற அந்த பயணியை 2 பேர் சுட்டுக் கொன்றுவிட்டு தப்பி ஓடியிருக்கிறார்கள். இந்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்கள் மற்றும் கருத்துக்களை பதிவு செய்வதற்காக எமது மூத்த தொகுப்பாசிரியர் திரு உமாபதி கிருஷ்ணன் அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைகிறார். அவரிடத்தில் கேட்கலாம். வணக்கம் திரு உமாபதி கிருஷ்ணன். இப்போ விருதுநகர் மாவட்டம் சாத்தூர்ல அதுவும் அரசு பேருந்துல ஒரு பயணி சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காரு. பயணிகள் அதிகம் பேர் இருக்கக்கூடிய இடத்துல இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. ஒரு சாதாரண பயணி இடத்துல துப்பாக்கிகள் எப்படி வந்தது? இந்த சம்பவம் குறித்து உங்களுடைய பார்வை திரு உமாபதி கிருஷ்ணன். அதாவது பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் சற்று முன்னர் தான் நடைபெற்றிருக்கிறது. ஒரு மிக அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு சம்பவமா தான் இருக்கு. அது காரணம் என்னன்னா, இந்த சம்பவத்துல துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பேருந்து கோயம்புத்தூர் சென்று கொண்டிருந்த பேருந்து. அந்த பேருந்தில் தான் இவர்கள் இருவரும் நண்பர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 3 பேருமே நண்பர்கள். சுட்டுக் கொல்லப்பட்ட கருப்புசாமி அவர் கூட இருந்த 2 பேரும் நண்பர்கள் தான். இவர்கள் இந்த பேருந்தில தான் பயணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. பேருந்துல வரும்போதே அவர்களுக்குள்ள சிறிய வாக்குவாதங்கள் நடைபெற்றதாக சக பயணிகள் தெரிவிக்கிறாங்க. இந்த வாக்குவாதம் முற்றிய நிலையில பாத்தீங்கன்னா பேருந்தோட கடைசி பகுதியில, அதாவது கடைசி இருக்கைக்கு 2 இருக்கைக்கு முன்னதாக இந்த கருப்புசாமி என்பவர் அமர்ந்திருக்கிறார். அப்போது திடீரென அந்த கூட வந்த நண்பர்கள் அவர்கள் பெயர் என்ன என்று போலீசார் விசாரித்து வருகிறார்கள். அவர்கள் 3 பேரும் ஒன்றாகத்தான் வந்ததாக தெரிகிறது. அப்போ பாத்தீங்கன்னா இந்த வாய் தகராறு முற்றி திடீரென அவர்கள் வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து கருப்புசாமி என்பவரை சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்த உடனேயே அந்த இடத்திலேயே அந்த பேருந்து இருக்கையில் அமர்ந்தபடியே அந்த கருப்புசாமி என்பவர் உயிரிழந்திருக்கிறார். அப்படியே அவர் உடல் அப்படியே சாய்ந்திருக்கிறது. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பயணிகள் அங்கிருந்து அலறி துடிக்க உடனடியாக பேருந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. நிறுத்தப்பட்டவுடன் அதில் இருந்த பயணிகள் அனைவரும் இறங்கி ஓடி இருக்கிறார்கள். ஏனென்றால் இது பட்டப்பகலில், அதாவது காலையில் நடந்த ஒரு சம்பவம். யாருமே இதை எதிர்பார்க்கவில்லை. பேருந்து பயணிகளும் இது போன்ற ஒரு சம்பவத்தை எதிர்பார்க்கவில்லை. திடீரென்று சத்தமாக பேசிக் கொண்டிருந்தவர் ஒருவரை துப்பாக்கியால் சுட்ட சம்பவம் அவர்களை மிகுந்த அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருக்கிறது. உடனடியாக அந்த பேருந்து சாலை ஓரத்தில் நிறுத்தப்பட்டு உடனடியாக அந்த பகுதி மக்கள் எல்லாம் கூடியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்தில் அந்த பகுதியே ஒரு பரபரப்பான ஒரு பகுதியாக மாறி இருக்கிறது. காவல்துறை சற்று முன்னர் தான் அந்த சம்பவத்தை தொடர்பாக கேள்விப்பட்டு சம்பவ இடத்திற்கு விரைந்திருக்கிறார்கள். அந்த துப்பாக்கியால் சுட்ட அந்த 2 மர்ம நபர்களும், அதாவது அந்த கருப்புசாமி என்பவரோட வந்த அந்த 2 நபர்களும் அங்கிருந்து அந்த வயல்வெளி ஓரத்தில் தான் அந்த பேருந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. எனவே அங்கிருந்து அவர்கள் அந்த துப்பாக்கியோடு இறங்கி தப்பி ஓடிவிட்டார்கள். எனவே அவர்களை தேடும் பணியை முடுக்கிவிட்டிருக்கிறார்கள். தற்போது சற்று முன்னர் தான் காவல்துறை அங்கு வந்திருக்கிறது. இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் கேள்விப்பட்டவுடன் உடனடியாக எஸ்பி உயரதிகாரிகளுக்கு அந்த துப்பாக்கியால் சுட்டவர்களை பிடிப்பதற்கு உடனடியாக உத்தரவிட்டிருக்கிறார். உடனே ஆங்காங்கே காவல்துறையினர் உஷார்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அருகில் உள்ள பகுதியில் உள்ள காவல் நிலையமும் உஷார் நிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர்களை பிடிக்க தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த கொலை சம்பவத்தை பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டதுதான் ஒரு பயங்கரமான ஒரு விஷயமா இருக்கு. தென் மாவட்டங்களை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா அவ்வப்போது இந்த கொலைகள்லாம் நடக்கும். அது நம்ம செய்தித்தாள்கள்ல பார்த்திருப்போம். ஆனா இந்த துப்பாக்கி பயன்படுத்தி கொலை என்பது தென் மாவட்டங்கள்ல, அதுவும் குறிப்பா இந்த பகுதியில இதுதான் ஒரு இதான சம்பவமா பார்க்கப்படுகிறது. அதனால்தான் அங்கு பதட்டம் நிலவுகிறது. அந்த பகுதி மக்கள் எல்லாமே அந்த இடத்தில் தற்போது குவிந்திருக்கிறார்கள். விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. உமாபதி, இப்போ இந்த சம்பவத்தை பார்க்கும்பொழுது இது ஒரு திட்டமிட்ட சம்பவமா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இல்ல பேருந்துகள் அத்தனை பயணிகள் ஒரே இடத்துல இருக்காங்க, அப்போ இந்த வாக்குவாதத்திற்கு பிறகு இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது, இல்ல எதேச்சியா நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா? காவல்துறையினுடைய விசாரணை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க திரு உமாபதி? அதாவது முதல் கட்டமா காவல்துறை அவரை சுட்டுக் கொல்லப்பட்டவர் பெயர் கருப்புசாமி அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த 3 பேரும் அந்த பயணிகள் நடத்தின முதல் கட்ட விசாரணையில இந்த 3 பேரும் ஒன்றாகவே பயணித்து வந்ததாக முதல் கட்ட தகவல் தெரிவிக்கிறது. அதனை தொடர்ந்து இந்த 3 பேரும் ஒன்றாக பயணித்து வந்திருக்கக்கூடிய கட்டத்துல ஒரு இடத்துல இவர்களுக்கு வாக்குவாதம் கொஞ்சம் சத்தமாக பேசியிருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையில தான் இந்த துப்பாக்கி எடுத்து சுடப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த துப்பாக்கி சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, இப்ப இவரை கொலை செய்யும் நோக்கம் அந்த மாதிரி இருந்திருந்தா இவர்கள் கிளம்பும் இடத்திலேயே அவர் தனியான நபர் தான். அவர் ஒருத்தரை 2 பேர் சேர்ந்து அந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க, துப்பாக்கியால் சுட்டிருக்காங்க. எனவே ஆரம்ப கட்டத்திலே இவரை அதை போன்ற சுட்டுக் கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. இல்லை என்றால் ஒரு தனியான இடத்துக்கு அழைத்து சென்று இவரை சுட்டுக் கொள்ளக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் பேருந்தில் இவர்கள் சுட்டுக் கொள்கிறார்கள் என்றால் இவர்கள் ஏதாவது
விஷயம் தொடர்பாக பேசுவதற்கு அவரை அழைத்து வந்திருக்கலாம். அவர் அதற்கு உடன்படாமல் இருந்திருக்கலாம் என்ற முதல்கட்ட தகவலும் வந்திருக்கிறது. எனவேதான் ஆத்திரத்தில் இவர் கடைசி வரை இவர்கள் எங்கு திட்டமிட்டு செல்வதற்காக திட்டமிட்டார்களோ அதுவரை இவர் வரமாட்டார் என்கிற ஒரு அனுமானத்தில் தான் அவர்கள் இவரை சுட்டதாக அருகில் பார்த்த மக்கள் தெரிவித்திருக்கிறாங்க. ஏன்னா இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு இவர்கள் மூன்று பேரும் எங்கு சென்றார்கள், எங்கு வாகனத்தில் ஏறினார், என்ற பேருந்தில் ஏறினார்கள், எதுவரை ஏன்னா இந்த பேருந்து கோவை வரை செல்கிறது. ஏன்னா இவர் கோவை வரை செல்வதற்காக திட்டமிட்டிருந்தார்களா அல்லது வேறு யாரையும் பார்ப்பதற்கோ யாரையும் அந்த துப்பாக்கியால் சுடுவதற்கோ இல்லை வேறு எது திட்டத்தோடு இல்ல தவறான ஒரு திட்டங்களோடு மோசமான ஒரு திட்டங்களோடு இவர்கள் 3 பேரும் ஒன்றாக சென்றார்களா என்பது குறித்தும் போலீசார் தீவிரமா விசாரணை மேற்கொண்டு வராங்க. இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த சம்பவத்துல 3 பேர் பயணிச்சிருக்காங்க. ஒருத்தர் இறந்துட்டார், 2 பேர் ஓடிட்டாங்க. அந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தரோ இல்ல இந்த 2 பேரையும் பிடித்தால் மட்டுமே என்ன காரணம் என்று தெரிய வரும். அல்லது இவர்கள் எங்கிருந்து கிளம்பினார்கள், இவர்கள் எந்த ஊரை சேர்ந்தவர்கள் என்பதை பற்றிய இந்த விவரங்கள், அந்த தப்பி ஓடிய 2 பேர் பற்றிய விவரங்கள் கிடைத்தால் மட்டுமே இவர்கள் அடுத்த கட்டமாக விசாரணையை முன்னெடுத்து செல்ல முடியும். எதற்காக இவர்கள் அந்த ஊரிலிருந்து கிளம்பினார்கள், எங்கு சென்றார்கள் என்கிற விவரம் எல்லாம் தெரிய வரும். எனவேதான் போலீசார் தற்போது அந்த பேருந்தில் இருந்தவர்கள் பலர் அந்த பேருந்துல வந்தவங்க எல்லாமே நிறைய பேர் பயத்துல இறங்கி ஓடிட்டாங்க. இருந்தாலும் 1-2 பேர் இருக்கிறாங்க. அவங்க சொன்ன தகவலை வைத்தும் அந்த கண்டக்டர் சொன்ன தகவலை வைத்தும் முதல்கட்ட விசாரணை நடைபெற்று வருகிறது. எனவே அடுத்தபடியாக அந்த தப்பி ஓடிய 2 பேர் யார் என்பது தெரிந்தால் மட்டுமே அடுத்த கட்ட விசாரணை அடுத்த கட்டத்தை அடைகின்றது ஒரு கருத்தா இருக்கு.